ஹலோ கைஸ். இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கம்பேட் ஸ்போர்ட்ஸ் அல்லது மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போற ஒரு ஸ்டோரி தான் இது. So, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜூலை 11 நடக்க போகுது. இது இதுக்கு மெயினான ஆர்கனைசர்ஸ் அல்லது இது நடக்க யூஎஃப்சின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதுக்கு முந்தி நம்ம சில ஒரு பேக் அப்படியான விஷயங்களை பார்க்க வேண்டியது. யூஎஃப்சி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அல்லது இந்த ஹெவி ஃபைட்ஸ் அப்படி இன்வால்வ் ஆகுற அல்லது கூட உடம்பு ஒத்துழைச்சி விளையாடுற ஸ்போர்ட்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ எம்எம்ஏ இருக்குது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஎஃப்சி டபிள்யூடபிள்யூஇன்னு சொல்லி இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம பார்க்குறது எம்விபின்னு சொல்லி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு விதமான ஸ்போர்ட்ஸை வச்சு எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் நான் என்டர்டைன்மெண்ட் என்று சொல்கிற நேரங்களில் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது டபிள்யூஇ மட்டும்தான், என்டர்டைன்மெண்ட். ஓகேங்களா? இந்த 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 ரெஸ்லிங் என்ற அந்த இந்த ஸ்போர்ட்ஸை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ நான் இதை மட்டும் ஒரு தனி ஜானர்ல பார்க்கலாம். மற்ற இந்த யூஎஃப்சி எம்எம்ஏ இதெல்லாம் வந்து யூனோ இவங்க எல்லாமே நடக்கிறது வந்து ஒரு உண்மையான யூஎஃப்சி எம்எம்ஏல இருந்து இவங்களை ஒரு தனியாக எடுத்து சொல்றோம். ஸோ எம்எம்ஏன்னு சொன்னா மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஸோ இவங்க நிறைய நடத்துகிற ஆர்கனைசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எம்பிபி, யூஎஃப்சி, டபிள்யூடபிள்யூ எல்லாம் இது நடத்துகிற பெரிய பெரிய ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஎஃப்சின்னு சொல்றது கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் இருக்கிற ஒரு பாக்ஸிங் இண்டஸ்ட்ரியை கொண்டு போகிற ஒரு ஒரு பெரிய ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, த நொட்டரியஸ் கானர் மெக்ரெகர் அல்லது ஐரிஷ் பிளேயர் வந்து கொலோவை பிளஸ்ட் மேக்கோவைன்னு சொல்ற ஒரு ஆளை மீட் பண்ண போறாங்க இந்த ஜூலைல வந்து. ஸோ இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா கானர் மெக்ரெகர்ன்ற ஒரு ஆள் வந்து நம்ம எப்படி கிரிக்கெட்டுக்கு விராட் கோலியோ, ஃபுட்பாலுக்கு ரொனால்டோவோ, அதே மாதிரி யூஎஃப்சி அல்லது பாக்ஸிங் இண்டஸ்ட்ரிக்கு, அதாவது யூஎஃப்சி ஆர்கனைஸ் பண்ற பாக்ஸிங் இண்டஸ்ட்ரிக்கு த லிவிங் லெஜெண்ட்ஸ் ஸ்டில் இன் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுன்னு சொன்னா கானர் மெக்ரெகர். அதுல வேற டவுட் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம எப்படி மூவ் ஆயிருக்கோம், முகமது அலி, பிறகு மைக் டைசன்ஸ், இப்போ பாக்ஸிங் நிற்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அலெக்சாண்டர் ஊசிக். ஸோ அலெக்சாண்டர் ஊசிக்கு முதல், அதாவது 2015, 16, 17 அப்படியான இது பார்த்தீங்கன்னு சொன்னா மோஸ்ட் இரிட்டேட்டட் அல்லது மோஸ்ட் த நாக் அவுட் பாயிண்ட்ஸ் 95% ஆஃப் ஹிஸ் வின்ஸா கம்ஸ் ஃப்ரம் நாக் அவுட்னு சொல்ற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டியான்டே வைல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டியான்டே வைல்டர் இந்த பவர்ஃபுல் இதெல்லாம் லைட்டா குறைய தொடங்கினது வந்து இண்டஸ்ட்ரியை விட்டு, யூஎஃப்சி அல்ல பாக்ஸிங் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே வேற ரியல் எஸ்டேட் பண்ணி அப்படி இப்படி எங்களுக்கு இந்த டைசன் ஃபியூரி பெட் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து 2 பேருமே அனௌன்ஸ் பண்றாங்க. முதலாவது போட்டி பார்த்தீங்கன்னா ட்ரோவில் நடக்குது. 2வது போட்டியை கெயின் கோல் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எவர் லாஸ் ஒரு டியான்டே வைல்டர்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாவது லாஸ் நடக்குது. எகெயின் இது தாங்காம இன்னும் ஒரு ஃபைட் எனக்கு வரும்னு சொல்லி 3வது ஃபைட் எடுக்கிறார், அதுலேயும் தோல்வி. ஸோ அகெயின் டியான்டே வைல்டர்ல இருந்தது இந்த ஹெவி வெயிட் அப்படியே மூவ் ஆகுது டைசன் ஃபியூரி. ஸோ டைசன் ஃபியூரி தென் அகெயின் ஹேஸ் சம் அதுக்கு அது வரைக்கும் 23 மேட்சஸ் வரைக்கும் அதாவது டியான்டே வைல்டர் மேட்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட 23 மேட்ச், அதுல ஒரு மேட்சும் லொஸ் ஆகலாம். டியான்டே வைல்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா 40 மேட்ச் நாக் அவுட்ல வின் பண்ண ஒரு மனுஷன். இப்படியான ரெக்கார்ட்லாம் வந்தது. ஸோ இவங்க 2 பேருக்குமான கிளாஸ்ல டியான்டே வைல்டர் லைஃப் அப்படியே லொஸ்ஸை நோக்கி போகுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா 50 மேட்ச் நடந்திருக்கு, 45 மேட்ச், 4 மேட்ச் லாஸ், 1-0 அப்படின்னு தான் டியான்டே வைல்டர். ஓகே, இப்போ வைல்டர்ல இருந்து டைசன் ஃபியூரிக்கு மூவ் ஆகிச்சு. ஸோ டைசன் ஃபியூரிக்கு மூவ் ஆனதோட இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அகெயின் 2 பேர் ரூல் பண்றாங்க, அந்தோனி ஜோசுவா, அகெயின் அலெக்சாண்டர் ஊசிக். ஸோ அலெக்சாண்டர் ஊசிக்கும் அந்தோனி ஜோசுவாக்கும் முதலாக நடந்த மேட்ச். ஓகே, அலெக்சாண்டர் ஊசிக் வின் பண்றாரு. ஸோ இந்த டாப்
டாக் வந்து அப்படியே நிக்குது. இப்ப டாக் வந்து மாறுது நம்மளோட டைசன் ஃபியூரி பிளஸ் அலெக்சாண்டர் ஊசிக். ஸோ முதலாவது மேட்ச் நடக்குது அங்க அலெக்சாண்டர் ஊசிக் டைசன் ஃபியூரியோட வின் பண்ணி தான் வேர்ல்ட் வெயிட் எடுக்கிறார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அலெக்சாண்டர் ஊசிக் பார்த்தீங்கன்னா ஒரு உக்ரைனியன் வீரர். இவரோட ஒலிம்பிக்லேயே 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக்லேயே ஒரு கோல்ட் மெடல் எடுத்த ஒரு ஆள். ஓகேங்களா. ஸோ இப்படி இந்த இந்த 2-3 அதாவது வேர்ல்டு வெயிட் WBO WBF அப்படின்னு சொல்லி நிறைய பெல்ட்ஸ் இருக்குது பாக்ஸிங் இண்டஸ்ட்ரியில. இது இப்படி டியாண்டே வைல்டர்ல இருந்து டைசன் ஃபியூரிட்ட இருந்து அலெக்சாண்டர் ஊசிக் அப்படின்ற மாதிரி டிராவல் ஆகுது. இது வந்து ஹெவி வெயிட். பட் இந்த பக்கம் யூஎஃப்சிய ரூல் பண்ணி திருந்த ஒரு ஆள் அல்லது மெயின் விராட் கோலி மாதிரி அல்லது ரொனால்டோ மாதிரி யூஎஃப்சி பாக்ஸிங் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணி திருந்த ஒரே ஆள் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட மாதிரி கோனர் மெக்ரெகர். த ஐரிஸ் ஓ த நொட்டாரியஸ் அப்படின்னு சொல்ற கோனர் மெக்ரெகர் தான் இதை ரூல் பண்ணி இருந்த ஒரு மனுஷன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் நிறைய கண்ட்ரவர்சியஸ்ல இவர் பண்ற லூசுத்தனமான வேலையிலலாம் இவர நிறைய ஃபேன்ஸ் இவர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா கபீப் நகமோடான்னு சொல்ற ஒரு ஆளுக்கும் இவருக்கும் இடையில ஒரு மேட்ச் நடக்குது. கபீப் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பியூரான முஸ்லீம். ஸோ இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொன்னா இந்த அந்த இப்ப ஓகே மேட்ச் ஃபிக்ஸ்ட் ஆயிட்டுது, இப்ப இத்தனையாம் தேதி நடக்க போகணும்னு சொன்னேன். ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லி நிறைய மார்க்கெட்டிங் நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு 2 பேர்கிட்ட தனித்தனியா ப்ரெஸ் நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படி. ஸோ இந்த இந்த கோணமேகரோட கூடாத குணம் அல்லது நான் இதுல எனக்கு அவற்றில் பிடிக்காதுன்னு சொன்னா ரொம்ப கேவலமா தண்ட பிளேயர்ஸ் தண்ட மதம் இப்போ ஒரு முஸ்லீம்னு சொன்னா அவங்கள்ட்ட நிறைய என்ன சொல்றது அந்த குடிப்பழக்கம் இல்லாத ஹராம் அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த மேடையில வச்சு கதைக்கிறது, அப்பா பற்றி கூடாம வைக்கிறது, இப்படியான நிறைய ஊசத்தனமான வேலையை செஞ்சு கபீப் அதுக்கு ஒரு ரிவேஞ்ச் எடுத்து அந்த அந்த போட்டியில வின் பண்ணுவாரு. ஸோ கபீப் வின் பண்றது ஒரு பெரிய டோக் பாயிண்ட் ஆகும். அதோட கோனர் மெக்ரெகர் கொஞ்சம் ஒரு ஒரு அந்த டொப்புக்கு போய் பீக்குக்கு போய் திரும்பி டவுன் கிரேட் ஆகுற மாதிரியான சம்பவம் கபீப் இந்த கபீப்ட ஃபைட்டோட. திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே இவர் லாஸ் பண்றாரு, கேம் கம்பேக் நடக்குது, டஸ்டின் பொரியர்ன்றவரோட மேட்ச் ஒன்று நடக்குது. ஸோ அதுதான் இவரோட லைஃபை டோட்டலா சேஞ்ச் பண்ணது. காரணம் என்ன சொன்னா அந்த போட்டியில இவரோட கால் ஒன்று உடையுது. இந்த மணிக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா குதிக்கு மேல கால் அந்த மேட்ச் நடந்த நேரம் உடையுது. அதுல ரூல் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியேறாரு. இது பார்த்தீங்கன்னு சொன்னா எப்ப நடந்ததுன்னு சொன்னா 2021ல. ஸோ இப்போ 2026 ஆல்மோஸ்ட் 5 years த கிங் இஸ் அவுட் ஃப்ரம் த யூஎஃப்சி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். எகெயின் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இவர் 5 வருஷம் ஓகே கால் நம்ம ஒட்டிக்கிட்டு சரியாகி பேக் டு ப்ராக்டிஸ் வந்து 1 இயருக்கு மேல ஆகி திரும்பி இப்ப கிட்டத்தட்ட இவர் ஒரு வெல்டர் வெயிட்ல இருந்து அல்லது லைட் வெயிட்ல இருந்து இப்போ ஒரு வெல்டர் வெயிட் ஏன்னு சொல்ற ஓவர் வெயிட் அல்லது ஹெவி வெயிட் என்ற அளவுக்கு வெயிட் போட்டு இன்னும் அந்த கால் ஒன்று உடைஞ்சதுக்கு பிறகு அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவர் ஃபுல்லாவே எக்ஸசைஸ் இல்லாம இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் போட்டு திரும்பி அந்த வெயிட்டை குறைச்சி இப்ப வெல்டர் வெயிட்டுக்கு வந்திருக்காருன்னு நம்புறேன். இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா யூஎஃப்சி இதை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க 329 சொல்ல, அதாவது யூஎஃப்சி 329. இது ஒரு சீரீஸ் மாதிரி தான் நடக்கும். ஸோ ஒரு சீரீஸ்ல நிறைய மேட்சஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு சீரீஸ் தான் இப்ப நடக்க போகுது ஜூலை 11th. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற கம்பேட் ஸ்போர்ட்ஸ் அல்லது மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற இந்த ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய கம்பேக் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ யாரோட மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா த மெக்கோய் பிளஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் இல்லைங்களா, இவரோட தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இவரோட ஏற்கனவே நடந்தது, அதாவது கிட்டத்தட்ட 2 பேருமே யூத்தா இருக்கும்போது 2015-16ல நடந்த மேட்ச் இப்ப கெயின் கொனமேக்கருக்கு வாரார். ஸோ இவரோட ரீமேட்ச் கேட்கிறார். ஸோ இதுதான் இவங்களுக்கான கம்பேக் ஸ்டோரியா இருக்க போகுது 2 பேருக்கு. பொறுத்துருங்க காய்ஸ். இதுக்குரிய இப்ப நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய டாக்ஸ்ல போகுது. பொறுத்துருங்க காய்ஸ். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை
சந்திக்கிறேன். தேங்க்யூ.